இன்றைய திருப்பலி வாசகங்கள். பொது காலம் 17ஆம் வாரம் புதன். புனிதர்கள் மார்த்தா, மரியா, லாசர் நினைவு. முதல் வாசகம். எனக்கு ஏன் தீராத வேதனை? நீ திரும்பி வந்தால் என் முன் வந்து நிற்பாய். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 10 மற்றும் 16 முதல் 21 முடிய. நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என்மேல் இருந்ததால் நான் தனியனாயிருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பி இருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை? குணமாகா கொடிய காயம். நீர் எனக்கு காணல் நீரென, ஏமாற்றும் ஓடையென ஆகிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனில நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 59. வசனங்கள் 1, 2, 3, 9, 10, 16 மற்றும் 17. பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. என் கடவுளே, என் எதிரிகளினின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கி உள்ளனர். கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானோ, ஆண்டவரே, குற்றம் ஏதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை. பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நீரே என் ஆற்றல், உமது உதவி எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் அரண். என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார். கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார். பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன். காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்தீர். என் ஆற்றல் நீரே, உம்மை போற்றி பாடுவேன். ஏனெனில் கடவுள் எனக்கு அரண், கடவுளே எனக்கு பேரன்பு. பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 19 முதல் 27 முடிய. அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே,
நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.